உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும். மனசெல்லாம் உனை எழுதி. மனம் 6. வீட்டினுள் நுழைந்தபடி கணப்பின் அருகில் அமர்ந்தபடி வாவென்று கையசைத்தாள் நந்தினி. அவன் அவளை நோக்கி நடக்கும்போதே சேகரிடமிருந்த அழைப்பு வர 1 நிமிடம் என்று அவளிடம் சைகையில் உரைத்து தோட்டத்தை நோக்கி நடந்தான். சொல்லு சேகர் என்று எப்பொழுதும் போல உற்சாகமாக சுரேந்தர் குரல் ஒலிக்கவும் சேகருக்கு மனதில் நிம்மதி பரவியது. 1 வாரமாக பேசிய சுரேந்தரின் குரலில் ஜீவனே இல்லை. இன்று காலை கூட கட்டளையாக கூறிவிட்டு வைத்த அழைப்பிலும் ஒன்றும் அறிய முடியவில்லை. ஆனால் இம்முறை அவன் அழைப்பே நேர்த்தியாக பழைய சுரேந்தரை பிரதிபலித்தது. சார், உங்க குரலை இப்படி கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐ எம் சோ ஹாப்பி சார் என்று மனதார கூறிவிட்டு, ஒரு முக்கியமான விஷயம் சார், அன்னைக்கு கல்யாணம் நடந்தது பலருக்கு தெரிஞ்சிருக்கு. 1 வாரமா பிரஸ் பீப்புள் வேற என்ன கொடையிறாங்க. நான் நீங்களே நேர்ல வந்து சொல்லுவீங்கன்னு அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஆனா சோசியல் மீடியாவை கண்ட்ரோல் பண்ண முடியல சார். மேடம் ஐடென்டிட்டி சொல்லக்கூடாதுன்னு நான் நம்ம அபிஷியல் பேஜ்ல சொன்னதால பலரும் கல்யாண போட்டோவில் மேடம் முகத்தை பிளர் பண்ணி சுத்த விட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் சமாளிக்க முடியாது சார். நீங்க வந்து பிரஸ் மீட் வச்சாதான் இவங்க அடுத்த வேலையை பார்ப்பாங்க. இல்லைன்னா நம்மள நிம்மதியா விட மாட்டாங்க என்று சொல்ல வேண்டியதை மடமடவென்று சொல்லி முடித்தான். எனக்கு புரியுது சேகர். யூ நோ தி சிச்சுவேஷன் வெல். சோ எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. நான் எதுகிட்ட பேசிட்டு பிரஸ் மீட் பத்தி சொல்றேன் சேகர், ஓகேவா என்று கூறி அழைப்பை துண்டித்தான். அவன் கூறிய எதோ என்ற அழைப்பை கேட்ட சேகர் இனி சுரேந்தர் வாழ்வில் வசந்த காலம் என்றே நினைத்தான். மீண்டும் சுரேன் வீட்டிற்கு வர, பேசி முடிச்சாச்சா? எனக்கும் என் ஃப்ரெண்டு போன் பண்ணா, அது விஷயமா உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன் என்று இழுத்தாள். கேளு எது என்று உணவு மேசையில் ஏறி அமர்ந்தான். அவள் அதன் நாற்காலியில் அமர்ந்து நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தபடி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பத்திரிகையில துணுக்கு போடுறாங்களா, என்கிட்ட சொல்றா. அதான் நான் தான் உங்க என்று இழுத்து, வெளியில சொல்லலாமா? ஏன் கேக்குறேன்னா, உங்களுக்கும் விருப்பம் இருந்தாதான் நான் வெளியில சொல்லுவேன். இல்லைன்னா நான் எப்பவும் போல இருந்துப்பேன். உங்களுக்கு சங்கடம் வர மாதிரி நான் எப்பவும் எதுவும் செய்ய மாட்டேன் என்று கூறிய விதத்தில் கண்டிப்பாக ஒரு ரசிகையின் ஆத்மார்த்த அன்பு வெளிப்பட்டது. நானும் அது விஷயமா பேசதான் வந்தேன். ஏதோ என் செக்ரட்டரி தான் போன் பண்ணா, பிரஸ் மீட் வைக்கணும் எப்பன்னு கேட்டா. நான் உன்னை கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா என்னோட என்று அவனும் இடைவெளி விட்டு, உன்னை அறிமுகப்படுத்தினா கண்டிப்பா உன் மேல ஸ்பாட்லைட் விழும். சோசியல் மீடியால உன்னோட ஒவ்வொரு நடவடிக்கையும் கண்காணிக்கப்படும். அது சம்பந்தமா மீடியால ஏதாவது கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் உனக்கு ஓகேவா? ஹேண்டில் பண்ணிடுவியா? பிரஸ் மீட் வைக்கலாமா இல்லனா ரிசப்ஷன் மாதிரி வைப்போமா என்று அவளிடமே கேட்டான். அவன் இருக்கும் உயரம் அவள் நன்கு அறிவாள். அவன் சொல் இசை உலகில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவளுக்கு நன்றாகவே தெரியும். இதுதான் முடிவென்று அவளிடம் கூறாமல் தனக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னிடம் கேட்கும் அவனை பெருமிதத்துடன் பார்த்தவள், தேங்க்ஸ் இந்தர் என்றாள். புரியாத அவன் அவளை நோக்க, இதுதான் இப்படித்தானே என்கிட்ட சொல்லாம என்ன செய்யலான்னு கேட்டீங்கல்ல, அதுக்குதான் என்று எழுந்து கணப்பின் அருகில் அமர்ந்தாள். அவனும் எழுந்து வந்து முதல் முறையாக அவளுக்கு அருகில் அமர்ந்தான். நீங்க ஏன் கல்யாணம் பண்ணாம இருந்தீங்கன்னு ஒரு இன்டர்வியூல சொல்லி நான் கேட்டிருக்கேன் இந்தர். உங்களுக்கு இசைதான் எல்லாமேன்னு. ஆனா நான் ஏன் வேண்டாம்னு சொன்ன தெரியுமா என்று அவன் முகம் பார்க்க அவன் சொல்லு என்பதாக கண்ணசைத்து அவளை ஊக்கினான். எங்க பக்கமெல்லாம் கிராமம். பொண்ணுங்க படிச்சாலும் வேலைக்கு போனாலும் கல்யாணமானா புருஷன் சொல்றத கேட்டு அவனுக்கு வேண்டியதை செஞ்சு வீட்டோட இருக்கணும். அப்படியே வேலைக்கு போனாலும் அவளோட கருத்தை வைக்க அந்த குடும்பம் இடம் தராது. நான் படிக்கும் போதே விசாலமான பார்வையை வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா கல்யாணம் அத குறுக்கும்னு பலரோட வாழ்க்கையை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். எங்க அப்பா எனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணும்போது என் வயசு 18. அவ்வளவு சொன்னேன் இப்ப வேண்டான்னு. ஆனா
அப்பா சொன்னா கேட்கணும்னு பிடிவாதம் பிடிச்சு கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. சரியா கல்யாணத்துக்கு முதல் நாள் சீக்கு வந்து இழுத்துக்கிட்டு இருந்த அந்த பையனோட பாட்டி செத்து போச்சு. அதுக்கு ஏ ராசி காரணம்னு சொல்லி கல்யாணமும் நின்னு போச்சு. எனக்கு அது நின்னதுல அவ்வளவு சந்தோஷம். இப்படி எண்ணமுள்ள வீட்டுக்கு நான் போகாம விட்டது என் அதிர்ஷ்டம்னு தான் நான் நினைச்சேன். அதோட விடுவாங்கன்னு பார்த்தா 4 வருஷம் கழிச்சு 22ல மறுபடி கல்யாண ஏற்பாடு. அப்பவும் சொன்னேன் எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு. ஆனா என் எண்ணத்தை, என் உணர்வுகளை அப்பா மதிக்கவே இல்லை. அதே போல கல்யாணத்துக்கு 1 வாரம் முன்னாடி எனக்கு பார்த்த பையன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது சொல்லி அவங்க கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. அவன் குடிச்சதும் வண்டி ஓட்டினதும் விபத்துக்கு காரணம் இல்லையா, என் ராசிதான் காரணமாமா. எவ்வளவு அபத்தமான விஷயம் இல்ல. போங்கடான்னு சொல்லிட்டு சென்னைக்கு போயிட்டேன். அடுத்து 2.5 வருஷம் பேசாம இருந்து இப்போ இந்த கல்யாணம். எனக்கு இது நாள் வரைக்கும் இந்த கல்யாணம் நடந்ததுல சந்தோஷமும் இல்ல, அதே நேரம் வருத்தமும் இல்ல. ஆனா இப்ப நீங்க கேட்டீங்க பாருங்க, இந்த நிமிஷம் நான் ஃபீல் பண்றேன். இந்த கல்யாணம் நடந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை மதிக்கிற ஒருத்தர் என்னோட இருக்கிறது ஒரு நல்ல உணர்வை கொடுக்குது இந்தர். தேங்க்ஸ் ஃபார் தட் என்று மெல்ல அவன் தோளில் சாய்ந்தாள். சுரேந்தருக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. மென்மையாக தன் தோளில் சாய்ந்திருந்தவளின் கூந்தலை கோதினான். அவள் மேலும் அழுத்தமாக தன் தாடையை அவன் மார்பில் பதித்ததும் முதலில் உரிமையாக ஒரு பெண்ணின் ஸ்பரிசம் தந்த இடம் சுரேந்தர் மனதை நிறைத்தது. அவள் இந்த திருமணத்தால் வருந்தவில்லை. அவளுக்கு எந்தவித ஏமாற்றமும் இல்லை என்பதே அவனுக்கு பெரிய நிம்மதியை வழங்கியது. நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லலையே எது என்று அவள் முகம் பார்க்க முயல, அவளோ, உங்களுக்கு எது செய்ய பிரியமோ செய்யுங்க இந்தர், நோ இஷ்யூஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க தான் என் கணவர்னு சொல்லலாமான்னு பெர்மிஷன் மட்டும் கொடுங்க, சரியா என்று மென்மையாக அவன் மார்பில் முட்டினாள். அவளுக்குமே திருமணம் பற்றி கனவுகள் ஏதும் இல்லாததால் சுரேனின் அருகாமை ஒரு வித்தியாசமான உணர்வை தருவித்தது. நான் தான் நம்ம புருஷன், நீ தாராளமா அதை வெளியில சொல்லிக்கலாம், நோ ப்ராப்ளம் என்று அவனும் அவள் தலையில் லேசாக முட்ட அவர்கள் இருவருக்குள்ளும் இருந்த பெரிய சுவர் மெல்ல சரிந்தது. தன் கை கடிகாரத்தில் மணி பார்த்த சுரேந்தர், சாப்பிடுவோமா எது என்று அவள் தோளில் கை போட்டு எழுப்ப முயல, அவளும் அவனோடு இணைந்து உணவருந்த வந்தாள். இருவரும் ஏதேதோ பேசி சிரித்தபடி உணவை முடித்து மாடிக்கு சென்றனர். அன்று பௌர்ணமி இரவு. நிலா முற்றத்தில் வெள்ளியாய் காய்ந்தது. அதை கண்டவள் குதூகலமாக, ஹிந்தர் நிலா பாருங்க என்று அவள் அவனது தோளை இழுத்து அருகே அழைக்க, அந்த தொடுதல் சுரேனின் மனதில் முதல் முறைவை மனைவி என்ற உரிமையை கொடுத்தது. அவனும் அவள் தோள் மேல் தன் வலது கையை சுற்றி அருகே அவளை இழுத்தவனாக, வெள்ளி நிலாவை காண, எனக்கு ஒரு ஆசை, கேட்டா தப்பா நினைக்க கூடாது என்று குழந்தை போல சினுங்கலாக நந்தினி அவனிடம் கோரிக்கை வைத்தாள். நீ கேளு ஏதோ, என்னால முடிஞ்சா கண்டிப்பா செய்வேன் என்று அவளையே பார்க்க, அவளோ நிலவையே பார்த்தாள். நீங்க இப்போ இந்த பால்கனில நிலாவை பார்த்துக்கிட்டே என்று இழுக்க, என்று அவன் அவளை சொல்ல சொல்லி தோளில் அழுத்தம் கொடுக்க, உங்க புல்லாங்குழல் வாசிக்கணும் என்று கேட்டாள். அவன் அவளை வியப்பாக நோக்கி, நான் புல்லாங்குழல் வாசிப்பேன்னு என்று இவளுக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியமாக வினவ, 7 வருஷத்துக்கு முன்னாடி ராகா எஃப்எம்ல நீங்க வாசிச்சு நான் கேட்டிருக்கேன் என்றாள் இமை தாழ்த்தியபடி. வாவ் என்றவளை மென்மையாக அணைத்தவன், இரு என்று அறைக்குள் சென்று அவனுக்கு மிகவும் பிடித்தமான புல்லாங்குழலை கொண்டு வந்தான். பாயும் மொழி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு, தோயும் மது நீ எனக்கு, தும்பியடி நான் உனக்கு, வாயறிக்க வருகதில்லை வாழி நின்றன் மேன்மையெல்லாம், தூய சுடர் வானொலியே சூரையமுதே கண்ணம்மா, வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு, போனும் வடம் நீ எனக்கு, புதுவரையும் நான் உனக்கு, காணும் மிடந்தோறு நின்றன் கண்ணினொளி வீசுதடி, மானுடைய பேரரசே வாழ்வு நிலையே கண்ணம்மா என்று புல்லாங்குழலில் அவன் கர்நாடக இசையும் மேல்நாட்டு இசையும் கலந்த பியூஷன் வாசிக்க, நந்தினி மெய் மறந்தவளாக கேட்டுக்கொண்டே
அவன் தோளில் சாய்ந்தாள். கண்மூடி வாசித்தவன் திடீரென அவள் சாயவும் கண்களை திறந்து பார்த்துவிட்டு புன்னகையோடு குழலிசைத்தான். அவன் வாசித்து முடித்து குழலை எடுத்ததும் குழலேந்திய அவன் கரத்தையும் அதன் துவாரம் அடைத்த இசையை வரவழைத்த விரல்களையும் மென்மையாக தீண்டினாள். எவ்வளோ திறமை இந்த கைக்குள்ள என்று வியந்து அவன் விரல்களுக்கு முத்தமிட்டாள். அவள் தீண்டும் முதல் இதழ் தீண்டல் இது. சூரியனின் ஆன்மா வரை தொட்டு அவனை சிலிர்க்க வைத்தது. ரசிகராக பலரும் பறக்கும் முத்தமிட்டதுண்டு. தொழில் பழக்கமாக கன்னத்தில் பட்டும் படாமல் பலர் முத்தமிட்டதுண்டு. ஆனால் அனைத்துமே சம்பிரதாயமான முத்தங்கள். இது அவன் மனைவி அவனுக்கு தரும் முதல் முத்தம். சற்றும் காமமே இல்லாத அவன் திறமைக்கான அவளின் முதல் பரிசு. இதுவரைக்கும் இல்லாத புது உணர்வை அடைந்த சுரேன் அவளை நோக்கி புன்னகைத்தான். மெல்ல அவளை தன் அருகே இழுக்க அவளும் அவன் கண்களை நோக்கியபடி நெருங்கினாள். குளிருக்கு இருவரின் அருகாமை அருமருந்தாக இருந்தது. மென்மையாக அவளை அணைத்து விடுவித்தான். பின் அமைதியாக அவன் அறைக்கு சென்று விட்டான். நிலவை பார்த்தபடி நின்ற நந்தினிக்கு மனம் ஏமாற்றமடைந்தது. ஒரு வாரமாக தனியாக அறையில் பயத்துடன் இருந்ததாக அவள் அவனிடம் உரைத்தும் அவன் அவனது அறைக்குள் சென்றதும் அவன் மனம் புரியாமல் தவித்தாள். அவளுக்குமே அவனிடம் என்ன எதிர்பார்க்கிறாள் என்று புரியவில்லை. ரசிகையாக அவள் காட்டும் உற்சாகத்தை அவன் ஏற்க வேண்டுமா? நட்பாக அவளுடன் உரையாட வேண்டுமா? அன்பு கொண்டு அவளுக்கு மனதில் இடமளிக்க வேண்டுமா? அல்லது அவளை மனைவியாக ஏற்று உரிமை எடுத்துக் கொள்ள வேண்டுமா? எதை அவள் மனம் எதிர்பார்க்கிறது என்று புரியாமல் அவளுமே தன் அறைக்கு சென்று கதவை அடைத்தாள். இந்த கதை பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு கதையில் உங்களை சந்திக்கிறோம்.